ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வெங்காயம், தக்காளி, சில்லி, இது என்னது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், பிரியாணி மசாலா, புதினா, லெமன், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸில் நம்ம பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, கடற்பாசி, சோம்பு, கசகசா, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். மெயினாக என்ன அரிசியில் பண்ணால் நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னா சீரக சம்பா ரைஸ். அதில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அப்போ தான் தயிர் நம்மளுக்கு தேவைப்படும். ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இந்த குக்கர் காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போயிருக்கு. இப்போ நம்ம சேனல் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பட்டை, கடற்பாசி, லவங்கம், நம்ம சேனலில் நிறைய வியூஸ் போகுது, நிறைய லைக்ஸ் வருது, சப்ஸ்கிரைப்ஸும் நிறைய பண்ணுறீங்க. இந்த மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஜீரணம் ஆகிறதுக்காக சோம்பு, கசகசா, நம்ம நரம்பு தளர்ச்சிக்காக நரம்பு தளர்ச்சி நம்ம போக்குறதுக்காக கசகசா நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு க்யூர் ஆகும். பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். பிரிஞ்சி இலை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஆனியன் வெங்காயம் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு க்ரீன் சில்லி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோலேயே நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வேண்டாம். நம்ம கல்லுப்பு தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா அது மெயின் இன்க்ரீடியன்ட்டு, அதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி பண்ண நீங்கள் மட்டன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சுவை அதிகமாக இருக்கிறதுக்காக, ஜீரணமாகிறதுக்காகவும், பிரியாணியுடைய சுவை நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இப்போ பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அதில் புதினா இலையை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆர் மட்டன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு புதினா நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பண்ணிக்கலாம். பிரியாணியில் ஃபைனலாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி தான் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ்னால் நீங்கள் சக்கரைலாம் போட்டெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. சும்மா லெமனோட அந்த சாறு, அதாவது அந்த ஜூஸ் மாதிரி, ஜூஸ் தானே, ஜூஸ் மாதிரி அந்த லிக்விட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா உதிரியாக வரணும். அந்த காரணத்துக்காக நம்ம லெமன் அந்த சாறு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ பிரியாணி மசாலா நாங்கள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. எங்களுக்கு காரம் மீடியமாக போதும், அதனால் இந்த ஒரு பேக்கெட்டே எங்களுக்கு போதுமானது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு எதுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குன்னா, மீதி ரைஸ்லாம் அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட்டு தராது, அது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. சீரக சம்பா ரொம்ப ஹெல்த்தியான பொடி, நேச்சுரலானது. அதனால தான் சீரக சம்பா ரைஸ் எடுத்து நாங்கள் பிரியாணி பண்ணியிருக்கோம். இது ஒரு டம்ளர் தண்ணிக்கு
1 டம்ளர் ரைஸ் தான் உங்களுக்கு எக்ஸஸ். ஏன்னா நம்ம பண்ணுற மட்டன்லேயே தண்ணி விடும், அதனால நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் வைக்க போகிறோம். அதிலே வந்து உதிரியாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அரிசி ஊற வச்சா அதனால் 1 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். ஃபைனலாக இப்போ இது பாயில் ஆனோடனே ரைஸ் போட்டு ரெடி. குக்கர் விசில் விட வேண்டியது, அவ்வளோதான், 1 விசில். பாருங்க இந்த குழம்ப, சாரி இந்த பிரியாணியோட அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல அதை சொல்கிறேன். இல்லை நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. ரைஸ் ஆட் பண்ண போகிறோம், வாங்க ஆட் பண்ணலாம். 29 இங்கே பாருங்க, சீரகாய் சம்பா மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு சூப்பராக டெம்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ் சூப்பராக சீரியஸாக நல்லா இருக்கு, உண்மையாகவே சீரியஸாக நல்லா இருக்குது. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சூடு 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 செம்ம ஹீட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த சிக்கன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மட்டன் பீஸ். நான் இந்த வீடியோக்காக சொல்லணும்னு சொல்ல, உண்மையாகவே சூப்பராக இருக்குது ரெண்டுமே. இந்த காரம் புளிப்பு கசப்புலாம் வராது, காரம் புளிப்பு வந்து சூப்பராக இருக்குது. மட்டன் குழம்புல ஃபைனல் நம்ம வந்து புளி சேர்த்துக்கணுமா, அப்போ தான் கவுச்சி வராதான். இதை பாருங்களேன், நீங்களே பாருங்க. ரைத்தா வைக்க மறந்துட்டாங்க. இதை பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் தக்காளியை தான் காமிச்சிட்ருக்கேன், பிரியாணியை காமிச்சிருக்கேன். இதை பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.